ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சால்வ் யுவர் நாலேஜ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 1.1ல் 6th சம். லெட் a is equal to x such that x belongs to whole number and x is less than 2. இதிலேருந்து நம்ம ஏங்கிற செட் என்ன அப்படின்னு எழுதிக்கலாம். ஏங்கிறது ஹோல் நம்பர், அது 2க்கு கீழே இருக்கும். ஹோல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0, அதனால் 0 1 2வை விட கம்மியாக இருக்கும்னு தான் சொல்லியிருக்காங்க. 2க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லலை, அதனால் அது 0,1 மட்டும்தான். நெக்ஸ்ட் செகண்ட் செட் b is equal to x such that it belongs to natural numbers and x is greater than 1 less than or equal to 4. bங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸை மட்டுமே கொண்ட செட், அதாவது அதுக்குள்ளே 0 வராது. அதே மாதிரி எக்ஸுங்கிறது 1ஐ விட கிரேட்டராக இருக்குது, 4ஐ விட ஈக்குவலாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அப்படி இருக்கும் போது இது 1ஐ விட கிரேட்டாக இருக்கிற நேச்சுரல் நம்பருங்கிறனால 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4ம் இருக்கலாம். ஏன்னா 4ஐ ஈக்குவல் டுவும் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, இந்த ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கனால நம்ம 4ஐயும் இன்க்ளூட் பண்ணி தான் எழுதலாம். சிங்கிறது நம்மளுக்கு டைரெக்டாகவே கொடுத்துருக்காங்க 3,5ன்னு. இதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். a cross b யூனியன் c is equal to a cross b யூனியன் a cross c அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு LHS எடுத்துக்கலாம். அதில் ப்ராக்கெட்டில் இருக்கிற b யூனியன் c கண்டுபிடிக்கலாம். b யூனியன் cனா 2 செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதில் இருக்கிறது 2 3 4, அப்புறம் இதில் இருக்கிறது எழுதிக்கலாம். 3 ரிப்பீட்டடாக இருக்குது, ரிப்பீட்டடாக இருக்கிறது எழுத தேவையில்லை. ஸோ 2 3 4 5 மட்டும் எழுதிக்கலாம். இதில் என்ன கேட்டிருக்காங்க, a cross b யூனியன் c, அதாவது 0,1 cross 2 3 4 5, இது ரெண்டையும் க்ராஸ் பண்ணி எழுதுனா நம்மளுக்கு LHS கிடச்சிரும். ஃபஸ்ட்டு 0 வச்சு எழுதிடலாம். 0,2 0,3 0,4 0,5, அப்புறம் 1 வச்சு 1,2 1,3 1,4 லாஸ்ட்டாக 1,5. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், அதாவது இதுதான் LHS. அப்புறம் RHS கண்டுபிடிக்கலாம். RHS a cross b யூனியன் a cross c. ஃபஸ்ட்டு a cross b கண்டுபிடிக்கலாம், அதாவது 0,1 cross 2,3,4. இதுலேயும் ஃபஸ்ட் எலிமெண்ட் வச்சு ஃபஸ்ட் எழுதிக்கலாம். 0,2 0,3 0,4, அப்புறம் 1 வச்சு எழுதிக்கலாம். 1,2 1,3 1,4. அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது a cross c, அதாவது 0,1 cross 3,5 0,3 0,5 1,3 1,5. நம்மளுக்கு கொடுத்துருக்க RHS a cross b யூனியன் a cross c, அதாவது இது ரெண்டுலேயும் இருக்கிற எல்லா செட்டையும் எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிப்போம். 0,2 0,3 0,4, இங்கே 0,3 0,5 இருக்குது. 0,3 ஆல்ரெடி இருக்குது, ரிப்பீட் பண்ண வேண்டாம், அதனால 0,5 மட்டும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 1ஓட மல்டிபிள்ஸ் எழுதிக்கலாம். 1,2 1,3 1,4 இருக்குது, அது எழுதிக்கலாம். இங்கே 1,3 1,5 இருக்குது. 1,3 ஆல்ரெடி இருக்கனால நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம், 1,5 மட்டும் எழுதிக்கலாம். அவ்வளோதான். இதுதான் செகண்ட் ஈக்குவேஷன், இது RHS.
நம்ம எல்ஹெச்எஸையும் ஆர்ஹெச்எஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா ரெண்டும் ஒரே ஈக்குவேஷன் தான். அப்போ இதுலேருந்து நம்ம எழுதிக்கலாம் 1 is equal to 2, that is A cross B union A cross C is equal to A cross B union C.